மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வாழன்னு நீங்க டைட்டில் வச்சதுனால கேக்கேன். வாழன்னு டைட்டில் அவர் லிட்ரேச்சர் வாசிச்சனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏய் என்னடா லைஃப் செம்ம ஜாலியாக இருந்த போல இருக்கு. இப்பவும் பேர் இருக்குல்ல, கீ நாட்டுக்காரனுவனா நல்ல வேலை செய்யக்கூடியவனுவோ. இந்த வார்த்தை எங்கே பிடிச்சி நீ கீ நாட்டுக்கான வேலை செய்யணும் எனக்கு ஏன் தெரியாது. தெரியும் கண்டுபிடிச்சிங்க. நம்ம ஊர் பசங்களுக்கு வந்து அந்த கபடிங்கிறது வந்து ரத்தத்துல ஊர்னது, எல்லாருமே விளையாடுவாங்க அப்படிதானே. அடுத்த படத்தை நீ வா கண்டிப்பா. வந்து விஜய் ஃபேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க எப்படி பிரசாந்த் ஃபேன்ஸ் மத்தியில சர்வைவ் பண்ணீங்க? நான் விஜய் சார் ஃபேனாக தாண்டி எனக்கு அந்த கதை வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நம்ம சீக்கிரமாக லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். வணக்கம். உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஸோ வந்திருக்கவங்க எல்லாருக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்ட் என்னென்னா, எல்லாருமே திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் நிறைய கதைகள், ஊர்க்கதைகள் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சில சர்ப்ரைஸு, சில உங்களுக்காக சில விஷயங்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் என்னன்றதை பார்த்துடலாம். என்னடா எந்த விஷயம் விடாது? நம்ம ஊர்னா எந்த ஊர்? நம்ம ஊர்ல நிறைய ஊர் இருக்குல்ல. என் பேர் இசைக்கு முத்துனேன், மெஞ்ஞானபுரம் பக்கத்தில் வேப்பங்காடுன்னு ஒரு ஊர். எனக்கு வந்து கேட்கணும்னு நினைக்கிற முக்கியமான கேள்வி, நான் வந்து அப்பாவை இழந்த பையன், சாமியாடி. இப்போது உங்கள் அப்பா சாமியாடி, ஒரு உச்சினியோட கும்பத்தை எந்தக்கூடிய ஒரு சாமியாடி, அதுக்கப்புறம் ஒரு சம்படி ஆட்டக்காரன், இன்னொரு பக்கம் வேறு சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு உப்பள தொழிலாளி, ஒரு கட்டிட தொழிலாளி. அப்போது இந்த 3 வகையாக இருக்காங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போது இது எப்படி பார்க்குறீங்க? நானும் அப்படி தானடா. நான் வந்து டேரக்டரு, ஊரில் காய் சமைச்சிருக்கேன், லா காலேஜ் படிச்சிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன், கட்டட வேலை பார்த்துருக்கேன், இங்கே சரணா ஸ்டோரில் வந்து போய் வேலை பார்த்துருக்கேன். அது இது பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அதான் வாழ்க்கைன்னா என்ன பண்ண முடியும்? ஏதாவது சர்வைவல் பண்ணிகிட்டே இருக்கோம். பிள்ளைங்களை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு உழைக்கிறோம், உழைப்பின் மீது ஒரு நம்பிக்கை வரணும், உழைப்பின் மீது நம்பிக்கை வரதுக்காக கடவுளை தேடுறோம். உழைச்சி திரும்பி வர வரைக்கும் பிள்ளைங்க பத்திரமா இருக்கணும்ல, அதுக்காக கடவுளும் ஒரு நம்பிக்கை வருது. இப்படி ஏதோ என்னென்ன நமக்கு தேவையோ அதை அப்படி உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. அவ்வளோதான். இதுலேருந்து பிளான்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எங்கள் அப்பாலாம் இவ்வளோ கடவுளை நம்புவார்னு அவருக்கே தெரியாது. வறுமை தான் அதுக்கு மெயின் காரணம். ஒருத்தர் கடவுளை அதிகமாக நம்புறான்னா ஒன்று அதிகமாக பணம் சேர்த்தவனாக இருப்பான், அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கும் அதுக்கு ஒன்றுமே இல்லாதவனு இருப்பான். இந்த இடையில காம்போது அவன்கிட்ட வந்து கடவுளை ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் மேலே கீழே இறங்கிட்டே இருப்பான். ரொம்ப கடவுளை ரொம்ப அதிகமாக ஓன் பண்ணிக்கிறது, கடவுள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. இது நிறைய சம்பாதிச்சவங்களாக இருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருக்கவங்களாக இருப்பாங்க. இது 2 ஆப்ஷன் தான். அப்போ இந்த மாதிரி இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து டெய்லி அன்றாடம் காட்சி, டெய்லி வேலை செய்யணும் அப்படிங்கும்போது கடவுள் நம்பிக்கை வந்து அவருக்கு இது. அப்போ கடவுள் வரவே மாட்டார்னா நம்ம கடவுள் நாமளே கிரியேட் பண்ணிக்கணும். அவரே கடவுளாக மாறுறாரு, சாமியாடியாக மாறுறாரு. சாமியாடியாக மாறி டெய்லி கடவுளாக பேசுகிறாரு, பழகுறாரு, அவருக்காகவே பேசிகிட்டு இருக்காரு. டெய்லி பசிச்சா வேலைக்கு போய் தானே ஆகணும். காலையில் வேலைக்கு போய்ட்றாரு, நைட்டெலாம் சாமியாக இருக்காரு, காலையில் வேலைக்கு போய்ட்றாரு, வேலையை போய்ட்டு திருப்பி வந்து சாமி அடிக்கிறாரு. அது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது கடவுளை நம்புவதும் கடவுளோட பேசுவதும் இதெல்லாமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா கடவுள்களுமே எவனோ ஒரு கலை சம்மந்தமான ஒருத்தர் உருவாக்குனது தான். இங்கே இருக்க அத்தனை ஓவியங்களையும் வணங்கியது ஒருத்தர் ஓவியனாக தான் இருப்பான். எல்லா கடவுள்களையும் உருவாக்குனது யார்? இப்போ மனுஷனோட சிந்தனை தானே. இன்றைக்கி மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாமே வந்து இத்தனை வருஷம் தாண்டி இருக்குதுன்னா அது எழுதி வச்சதுனால, நாவல்களாகவும் சிறுகதைகளாகவும் எழுதி வச்சதுனால அங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து டெய்லி வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி தான் எங்கள் அப்பா வாழ்ந்துட்டுருக்காரு. உங்கள் அப்பாவோட ஒரு படிமம் வந்துட்டு துன்பம், இல்லைன்னா அவங்க சந்தித்த இன்னல்கள் அப்படி வச்சுக்கலாம். உங்கள் சித்தப்பா வந்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு ரெவல்யூஷனான ஆளாக இருந்திருக்காரு. நீங்கள் இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் உருவாகின ஒரு ஆளாக உங்களை நினைக்கிறீங்களா? ஆமாம். எங்கள் அப்பா கிட்ட வந்து துயரம், கடவுள் நம்பிக்கை, எதுன்னு சொல்லுது, ஒரு மெட்டஃபர்ஸ், நிறைய மெட்டஃபர்ஸ் எங்கள் அப்பாட்ட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவன் நிறைய கதை சொல்லுவாள் கடவுளை பற்றி, அந்த கதையப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டிங் சித்தப்பா, அவர் கம்யூனிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுவார்னா இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவார். இப்போ இது 2ம் சேர்ந்தால் தான் ஒரு சரியான ஆர்ட் ஃபார்மாக இருக்குன்னு எனக்கு அப்பவே புரிதல் வந்துருச்சு. அப்போ என்னோடய படங்களில் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கும், அங்கங்கே கடவுள்கள்லாம் இருப்பாங்க, கடவுள் எல்லாமே விக்டிமாக இருப்பாங்க. என்னோடய கடவுள் எல்லாமே வந்து பயங்கரமாக வெற்றியாளர்கள் கிடையாது.
அவங்களால காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது மக்களை. ஆனால் அவங்களே ஒரு விக்டிமாக தான் இருப்பாங்க. இப்போ கர்ணனில் காட்டப்படுற தெய்வம் அது ஒரு விக்டிம் தான். அது முதல்ல பலியான பொண்ணு அது. அதை நான் கடவுளாக காட்டல, உச்சபட்ச விக்டிமோட அடையாளமாக தான் காட்டுறேன். அப்படி தான் எல்லாமே. அப்போ எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வந்து டெய்லி பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு வந்து அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுற ஆர்ட் ஃபார்ம் பிடிபட்டுடுச்சு. அப்போது எளிய மனிதர்களுக்கு கதையை சொல்லணும் அப்படின்னா, எளிய மனிதர்களுக்கான விடுதலை வேண்ட கதையை சொல்லணும் அப்படின்னா, எளிய மனிதர்களோட நம்பிக்கையும் வாழ்க்கையும் பிணைஞ்சி அவங்களோட விடுதலை கேட்கக்கூடிய கதைகளை சொல்லணும். அப்போ அந்த கதையாடல்களை உருவாக்குவதற்கு இதுவும் தெரியணும், எனக்கு இதுவும் தெரியணும். அப்போ எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் 2 விஷயமா நான் பார்த்து பழகினதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ பரியேறும் பெருமாள் கர்ணன்லாம் வந்து கடவுள்கள் இருந்தாலுமே ஒரு எளிய மனிதர்கள் கதையை பேசக்கூடிய இதெல்லாம் அவசியம். மற்றும் படம் முடியும்போது என்ன ஆகும், கடவுள் உங்களுக்கு பெருசாக கடவுள் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. எளிய மனுஷனோட வெற்றி தான் தெரியும், எளிய மனுஷனோட வேதனை தான் தெரியும். கடவுள்கள் சாட்சியாக தான் இருப்பாங்க, கடவுள் வெறுமன சாட்சியாக தான் இருப்பாங்க. அதை நான் கற்றுக்கிட்டது இவங்க 2 பேரால தான். ஓகே, எங்கள் அப்பா பக்கம் அழுதுட்டு இருப்பாரு, எங்கள் சித்தப்பா பக்கம் ஜாலியாக இருப்பார். ஓகேவா, ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு பேத்துக்கும் ஒரே துயரம் தான். ஆனால் எங்கள் அப்பா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, சித்தப்பா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். இதை பார்த்தோன்னா என்ன ஆகி போச்சுன்னா ஓகே. ஆனால் இந்த இடத்துல உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் சித்தப்பா ஒரு தருணத்தில் ஏற்றுக்குவாங்க, ஆனால் உங்கள் சித்தப்பா வந்துட்டு உங்கள் அப்பாவை ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு வரியை எழுதும்போது உங்கள் சித்தப்பா உங்களை பார்க்குறதா உங்களுக்கு தோணாதா? அது என்னன்னா, எங்கள் அப்பா வந்து சித்தப்பாவை ஏன் ஏற்றுக்குவார்னா, இப்படி ஏதாவது ஆயிடுமோ, இப்படி பேசுகிறானே, இப்படி போகிறானே வரானே எனக்கு ஆயிடுமோ அப்படின்னு சித்தப்பா எங்கள் அப்பாவுக்கும் பயம் இருக்கும். நாளைக்கு பின்னாடி இவன் கடவுளை நம்புவாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னைக்குனாலும் நீ ஒரு நாள் வருவான்டா, அவன் உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்கான், அவனை காப்பாற்றிக்கணும்னு நம்ம வேண்டுறோம். அதனால அவங்க இருக்கான். ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் என்ன பண்ணா, உனக்கு சாகு வரைக்கும் அவன் ஒன்றும் செய்ய மாட்டார், கடவுள் ஒன்றும் செய்யாது. இவர் என்ன பண்ணா, சாகு வரைக்கும் கடவுளுங்க ஒன்றும் செய்ய மாட்டார், அதை நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போறியோ அப்படின்னு ஒரு கோபம் தான் இவருக்கு இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பரிதவிப்பு இருக்கும். அப்போ எங்கள் அப்பாவுக்கு இருந்தது வந்து இப்படி கண்மூடித்தனமாக சுற்றுறானே, இவனை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத கடவுள்கிட்டே வேண்டிட்டு இருந்தார். எங்கள் சித்தப்பாவுக்கு கடவுள் மேலே கோவம் வந்துச்சு. அது ரெண்டும் தான். அந்த வயசுல இது எப்படி நான் கரெக்டாக பிரித்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சு, ஓகே இது இப்படி நம்ம இதுலேயும் போயிடக்கூடாது, இதுலேயும் போயிடக்கூடாது, நம்ம வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சாமியை டிஸ்டர்ப் பண்ணால் கண்ணை குத்துன்னு சொல்லுவார். அவங்க சாமியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒன்று படிப்பு வராது அப்படிம்பாரு. சாமிகிட்ட ஏதோ காயின் போயிருக்கோம், சாமியை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறோம்னா எங்கள் அப்பா அது பயங்காட்டுவார். எங்கள் சித்தப்பா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணாத நேரில் பார்ப்பேன். ஓகேவா, அவள் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணதை நேரில் பார்த்துட்டு இருப்பேன். அவள் ஜாலியாக இருப்பார். அவள் என்ன தோணும் நமக்கு, ஓகேவா. ஓகே, அப்போ இன்னொன்று அதில் ஒரு பணிவு இருந்துச்சு எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் சித்தப்பா கிட்ட ஒரு கம்பீரம் இருந்துச்சு. ஓகே ஓகேவா, அதுதான். இப்போ அவள் கம்பீரத்தினும் ஒரு சின்ன வயசுல ஒரு ஆர்வம் வந்துரும்ல, ஒருத்தர் கம்பீரமாக இருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்காரு, அப்படி கெத்தாக வராது போக எங்கள் அப்பாட்ட ஒரு பணி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான், நம்ம அவனுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் அப்பாட்ட ஆழமாக இருக்குல்ல. எங்கள் சித்தப்பாட்ட வந்து அப்படி கிடையவே கிடையாது, எவனும் கிடையாது, எல்லாம் நம்ம ஒன்று தாண்டா அப்படிங்கிற ஃபீலில் வாழ்வார். அப்படிங்கிற அந்த கம்பீரத்தையே பார்த்து வளர்ந்ததுனால இந்த பணிவு மேலே எனக்கு பெரிய விருப்பம் வரல. ஆனால் இந்த பணிவை உடைச்சி வெளியே கொண்டு வரதுக்கு அந்த கம்பீரம் தேவைப்படுது. ஆனால் அந்த பணிவுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதையும் நம்ம கேலியாக்கிட முடியாது. ஓகே, புரியுது உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய கனவு இருக்குது, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, குழந்தைகளை பற்றியான ஒரு எதிர்காலத்தை பற்றியான சந்ததியை பற்றியான ஒரு கனவு இருக்குது. ஆனால் சித்தப்பாக்கிட்ட ஒரு அடாவடித்தனம் தான் இருக்குது. சில நேரம் அது தப்பாகவும் தெரியும். ஓகே ஓகேவா, அப்போ ரெண்டையும் கரெக்டாக ஒரு மீட்டரில் மெர்ஜ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ஆர்ட் ஃபார்மோட வேலை. இவங்களும் அவங்களும் தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆர்ட் ஃபார்மால் மட்டும்தான் கண்டிப்பாக இணைச்சி யோசிக்க முடியும். அதனால தான் நான் ரொம்ப என்னோடய ஸ்பேஸில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இதை பார்த்து பழகினதுனால சில நாள் எங்கள் அப்பா பண்ணது கரெக்டுன்னு தோணி எனக்கு. இப்போது எங்கள் பாட்டி இறந்து போச்சு, எங்கள் அப்பா பயங்கரமாக அழுதுச்சு, என் சித்தப்பா அழவே இல்லை. ஓகேவா, அவள் படத்தை முடிச்சு உட்காந்துட்டே இருந்தார். அப்போ நான் அன்றைக்கி சின்ன வயசில் அப்படி யோசிக்காமல் என்ன நினச்சேன்னா, ஏன் பெத்த அம்மா செத்து கிடக்காங்க, அழமாட்டேன்ட்டா சித்தப்பா அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா, எல்லாமே அழமாட்டேன்ட்டானா அவருக்கு அந்த இது தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு, அந்த கண்ட்ரோல் தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவள் பாடல உட்காந்து கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிறத விட வயசாகிடுச்சு செத்து போயிட்டான்னு நினச்சி அந்த பக்குவம் வந்துருக்கு. வயசாகி போச்சு செத்துட்டாங்க அப்படியே பக்குவம். எங்கள் அப்பாவுக்கு அப்படி இல்லை. அம்மா ஓகேவா, அம்மா எங்கள் அப்பா வந்து காலங்காலமாக ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அம்மா செத்தா ஒரு பையன் வந்து கதை அழணும், அம்மா தூக்க வரைக்கும் கதை அழணும் அப்படின்னு ஃபீல் இருக்கும்ல, அதையே ஃபாலோ பண்ணுறவங்க. எப்படி பார்த்தாலும் ஆளா 10 நிமிஷமும் அழ முடியாதுல்ல. எவ்வளோ நேரம் நீ அழுவீங்க சொல்லுங்கள், ராகம் போட்டு எவ்வளோ நேரம் அழுவீங்க, ஒரு மணி நேரம் அழுவீங்களா, அதுக்கு அழ முடியாதுல்ல, அவ்வளோதான். அந்த புரிதல் சித்தப்பா கிட்ட இவர்கிட்ட இல்லை. இது ரெண்டையும் நம்ம பார்த்து வளர்றோம்ல, அதுக்காக இவர்கிட்ட எமோஷனல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அம்மாவுக்காக ஃபீல் பண்ணலைன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா,
எங்கள் அப்பா அன்னைக்கே அழுது முடிச்சிட்டாரு. அதுக்கு போய் எங்கள் அம்மா மறந்துட்டாரு. ஆனால் எங்கள் சித்தப்பா அவங்க அம்மாவை பற்றி கவிதை எழுதுறாரு. உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? அப்போ இதை கண்டி நான் கற்றுக்குறேன். அவங்க அம்மாவை பற்றி பாட்டாக பாடுறாரு. அன்றைக்கி அவள் வரவே இல்லை. ஆனால் ஒரு வருஷம் கழித்து கதை நிறைய சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஒன்று எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி அழுதோடு முடிஞ்சில்ல, அவள் வாங்கி கொடுத்த கடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. ஓகேவா? இவங்க புரியுதா உங்களுக்கு? குழப்பமானது. அன்றைக்கி பயங்கரமாக அழுதாரு. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு அவள் வாங்கி கொடுத்த கடமைன்னு போகல அப்படிம்பாரு. அன்றைக்கி சித்தப்பா அதை யோசிக்க மாட்டார். அது முடிஞ்சு போச்சு. அது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. பட் அந்த நினைவுகளை வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த தலைமுறை கடத்துறது? அப்போ அடுத்த தலைமுறைக்கு நினைவுகளை கடத்தும் போது அவங்கள பற்றியான விஷயங்கள், அவங்கள பற்றியான மேன்மையான விஷயங்களை சொல்லி, அவங்களோட உழைப்பை, அவங்களோட பெருமையை, அவங்களோட தியாகத்தை அதெல்லாம் சொல்லி கடத்தணும்னு நினைக்கிறாருல. அப்போ இந்த கட்டியும் புரிஞ்சுக்கிறது தான். இதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நமக்கு தெரிஞ்சிச்சு. வேறு வழி இல்லை, இவங்களை பற்றி தான் பேசி ஆகணும். பட் இவர் ஸ்டைலில் பேசி ஆகணும். ஓகே ஓகே. இவர் பேசுறதெல்லாம் இவங்களுக்காகத்தான். எங்கள் சித்தப்பா வெளியே தெருவுலாம் போய் பேசுறது இவருக்காகத்தான். வீட்டுக்கு தான் ரெண்டையும் பேசிக்க மாட்டாங்க. புரியுதா? அவர் வேகிட்டப்ப இவர் வேகிட்டப்ப. ஆனால் வெளியே போய் என்ன பேசுவார்? அப்பாவிகளுக்காகவும் ஏமாளிகளுக்காகவும் போராட வேண்டிய தேவை நமக்கு உள்ளது அப்படின்னு சித்தப்பா பேசிகிட்டு இருப்பார். அப்பாவி யாரே எங்கள் அப்பா தான். ஓகேவா? அவர் உள்ளே வந்தால் ரெண்டு பேசிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் இப்போது அப்பாவை பற்றியோ சித்தப்பாவை பற்றியோ இல்லை வந்து ஊரில் நீங்கள் பார்த்து ஒரு கேரக்டர் வந்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டராக இருக்கும்ல, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து ராம் சார்கிட்ட சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இல்லை நீங்கள் சொல்கிறத அப்படியே ரசித்து கேட்டுட்டு இருப்பாரா? அதான் அவர் சொல்லும் போது தான், என்னடா இப்படிலாம் வாழ்ந்துருக்கியாங்கும் போது, இது வாழ்ந்துருக்கியாவா? நம்ம வந்து என்னடா நமக்கு இப்படியோ வாழ்க்கைன்னு நினைப்போம்ல. அவர் லிட்ரேச்சர் வாசிக்கிறனால அவர் என்ன சொல்லுவார்னா, ஏய் என்னடா லைஃபு செம்ம ஜாலியாக அந்த போல அது இதுதாண்டா ஒரு இந்த அனுபவங்கள் தாண்டா ஒரு படைப்பாளனுக்கு முழுமையாக தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது மூலமாக, வாசிப்பதன் மூலமாக படைப்பாளர் ஆகிறது வேறு. புத்தகம் வாசி படைப்பாளர் வேறு. தன்னோட கதையை நினச்சி, தன்னோட வாழ்க்கையை நினச்சி, தன்னோட வாழ்க்கையை சொல்லி படைப்பாளர் ஆகிறது வேறு. இப்போ நான் அப்படி படைப்பாளரான பையன். நான் வாசிக்க ஆரம்பிச்சது ரொம்ப லேட்டு. ராம்சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் புத்தகம் லிட்ரேச்சர்னு ஒன்று இருக்குது எனக்கு தெரியும். பட் சீக்கிரமாக எழுத்தாளர் ஆகிட்டேன், சீக்கிரமாக படைப்பாளன் ஆகிட்டேன். ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பார்க்கும்போது என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஓகே. அப்போது இது அந்த அந்த கதவை ஓப்பன் ஆன உடனே இதுதான்டா, இது இருந்தால் நீ இந்த கதையை நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உனக்கு இந்த கதையோட எமோஷனல் தெரியுதில்ல, இதை நீ எழுத தெரிஞ்சாலும் ஓகே, படமாக எடுக்காட்டியும் ஓகே. என்னைக்கு நான் கண்ணீர் சிந்துற மாதிரி இந்த கதையை நீ சொல்லிட்டியோ அன்றைக்கே நீ படைப்பாளன் ஆகிட்டடா அப்படின்னு சொல்லி இந்த கதையின் மீது பெரிய நம்பிக்கையை வச்சது ராம் சார் தான். ஸோ ஏன்னா நிறைய நாள் அதுக்கு நிறைய சம்பவங்கள் நான் சொல்லும் போது அவர் கண்ணு கலங்க நான் பார்த்துருக்கேன். இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் வச்சுக்கு. அவர் உடனே நான் சொன்னது, உன்னடா நீ சொன்னதுக்கப்புறம் திருநெல்வேலியோட இன்னொரு முகம் தெரியுது. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் வண்ணதாசன் சார் கவிதைகள்லாம் படிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் திருநெல்வேலியை போய் இவ்வளோ அழகான ஒரு ஊரை போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து நிறைய இலக்கியமாகவே திருநெல்வேலி தெரிஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப இலக்கியமாக தெரிஞ்சு வச்சுருந்தேன். நான் திருநெல்வேலிக்காக மெனக்கிட்டலாம் போய் பார்த்துருக்கேன்டா. பார்த்து திருநெல்வேலி ஆறு, அந்த குளம், வாய்க்காலாம் பார்த்து இது ரொம்ப அழகான ஒரு ஊர் நினச்சிட்டு இருந்தேன். நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் இது இல்லை, நீங்களாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து அந்த புள்ளி தொடங்குது. நாங்களாம் இருக்கோம் சார், அங்கங்கே இருக்கோம் சார், வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் சொல்லும்போது, இதை பதிவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது தாமரை பண்ணி கொள்ளப்படாத ஸ்டார்ட் ஆகுது. எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படியே அது ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. வணக்கண்ணே, நான் வந்து மாஞ்சோலையிலேருந்து வந்திருக்கேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். மாஞ்சோலையிலேருந்து? இப்போ மாஞ்சோலையிலே இருக்கு? ஆமாம், நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். சேவியர்ஸ் காலேஜில் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். நான் சொந்த ஊர் மாஞ்சோலை தான், அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். நான் வந்து என்ன கேட்கணும்னு நினச்சி நிறைய கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். என்னென்னா, இப்போ நீங்கள் பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், இப்போ இந்த படம்லாம் பார்த்தோன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ அதே மாதிரி வாழையும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் மாமாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊரில் வந்து 96, 97 அந்த டைமில் வந்து வண்டியில் தார் ஏற்றிட்டு போனவங்க கீழே விழுந்து ஒரு 18 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கேன். ரெண்டாவது சொல்கிறேன் கதையை சொல்லிட்டேனா? இல்லை, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கேன்.
இப்போ வாழன்னு நீங்கள் டைட்டில் வச்சதுனால கேட்கேன். வாழன்னு வாழன்னு title அதாவது பியூரா இருக்கு. வாழன்னு நீங்க டைட்டில் வச்சதுனால உங்களை நான் கேட்கேன். கேட்கேன். நீங்கள் வந்து வாழை வெட்டெல்லாம் போயிருப்பியா? வாழலாம் போயிருப்பிய பக்காவா பேசுறியே அப்படியே. நான் திருநெல்வேலி தானே. சரி எனக்கு இவங்க திருநெல்வேலி தான். இல்லை இவங்க எல்லாரும் யாரும் கிட்ஸா இருப்பல்ல ஏதாவது இல்லை இவங்க எல்லாருமே திருநெல்வேலின்னு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் யார்கிட்டயுமே அந்த சாயல் நான் பார்க்கல. அதுதான் சொல்லி புரியும் எனக்கு. சரி நீயும் போனீங்கலாம் பார்த்துக்கிட்டு மாறி இருப்பியோ? இல்லை நான் கவிதைலாம் எழுதுவேன். லிட்ரேச்சர் மேலே ரொம்ப ஆர்வம். அப்படியா? சூப்பர். இப்போ நம்ம இதுக்குள்ள நான் கேள்விக்குள்ள போயிடுறோம். சரி போ. அப்போ வந்து என்னன்னா வாழையை பற்றி வாழைன்ற டைட்டில் வச்சனால கேட்கேன். என்னன்னா நீங்கள் வாழை வெட்டெல்லாம் போயிருப்பீங்க, பட்டம் வெட்டியிருப்பீங்க, காணெல்லாம் வெட்டியிருப்பீங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கண்ணாடி வெட்டியிருப்பீங்க? பயங்கரமான எனக்கு அது செட் ஆகாது. நல்லா பார்க்க கையெல்லாம் பொத்து போயிடுமா? தாறு பிடிக்க தாரெல்லாம் பிடிக்கப்போம். வாழை வெட்ட போறது வந்து எனக்கு வரவே வர மாட்டேன். அது அந்த ஒரு வேலை தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின வேலை. என்ன அப்படின்னா அப்பாவும் அண்ணனும் வெட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒரு கன்னடை வெட்டுவேன். வெட்டின உடனே தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து கிணத்து தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் லேட்டாக வருவேன். ஓகேவா? அங்கே பாம்பு கடிச்சிச்சு, பூச்சி கடிச்சிட்டு அங்கேயே சுற்றிட்டு ஓகேவா? அப்பா வெட்டி முடிச்சிருப்பார். அவரோட கண்ணாடியை வெட்டி முடிச்சுட்டு என்னோட கண்ணாடியை வெட்டி முடிச்சிருப்பார். ஓகேவா? எனக்காக இப்ப அண்ணன் கோவப்படுவான், அவன் மட்டும் வெட்டவே மாட்டேன்றான். நீங்க உங்க வாழையில தான் வெட்டுவீங்களா? வேற வேலைக்கு போவோம். அங்க யாசுவாவெல்லாம் நீங்க வெட்டல? யாசுவாவா? அதான் அப்பா வெட்டிக்கிறாருல, வேலைதான் முடிஞ்சவனா. என் பிள்ளை வெட்டினா நான் வெட்டினானே. ஓகேவா? உனக்கு என்ன பட்டம் கிடக்க கூடாது, அவ்வளவுதானே. ஏன் வந்து எங்க அப்பா வந்து நான் தண்ணி குடிக்க போறேன்னு சொன்னாலே எங்க அப்பா தெரிஞ்சிடும் நம்ம தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி. அதனால எங்க அப்பாவே வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை வேகமா வெட்டிட்டு வந்து என்னோட பங்கையும் வெட்டிடுவார். ஓ சரி சரி. ஆனா என்னன்னா அதுதான் கை வந்து ரொம்ப புண்ணாயிடும்ல. எங்க அப்பாவுக்கு அது பாவமாயிடும். மத்த வேலை செய்யும் போது நமக்கு வெளிப்படையா ஒண்ணு தெரியாதா, அதனால அவங்களுக்கு நம்மளோட எமோஷனல் புரியாது. செல்லமா வளர்ந்த பையன். செல்லமாலாம் வளரல, அடி பிச்சுடுவாங்க. செல்ல பிள்ளையில தான் அடி பிப்பாங்க. அப்படியா? அப்படின்னா அப்பா செல்லமா செல்லமா வளர்ந்த பையன்னா லாஸ்ட் பையன்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா அக்காக்கள் இருக்காங்க, அண்ணங்கள் இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இதாக்கும் போது லாஸ்டா கடைக்குட்டியா இருப்பேன் நானு. அப்போ அந்த எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிறக்கும். அப்படிங்கும்போது எல்லாமே வேலை செஞ்சுட்டாங்க நானு. அப்ப நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தம்பி தானே சொல்லுவாங்கல்ல, தம்பி தான் நீ வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த செல்லம் வந்துச்சு அதிகமா. அந்த செல்லத்தை நான் வந்து எனக்கு ஃபேவரா பயன்படுத்திக்கிட்டு சில வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது அது சிக்கலா மாறுது. அப்ப செல்லத்தை திருத்த ட்ரை பண்ணுவாங்கல்ல, இப்ப திருத்த ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து சோதனை காலம் ஆரம்பிக்குது. அதுதான் இப்ப எங்க அப்பா வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. எங்க அப்பா அம்மா விட்டு கொடுத்தது கிடையாது. பட் ஆனா வேலைக்கு பழக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஊர்லாம் வந்து இப்பவும் பேர் இருக்குல்ல, கீ நாட்டுக்காரனுவனா நல்ல வேலை செய்யக்கூடியவனுவோ. அவங்க உங்க ஊர்ல எல்லாம் நிறைய பெரிய பெரிய மம்பட்டியா வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் இந்த வார்த்தை எங்க பிடிச்சி நீ கீ நாட்டுக்காரன் வேலை செய்யணும் எனக்கு ஏன் தெரியாது? உனக்கு தெரியும் ஓகேமா? இல்ல கீ நாட்டுக்காரன் வேலை செய்யணும்னு யார் சொன்னாங்க? நான் உங்க ஊருக்கே வந்திருக்கேன். உங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. பாஸ்கர் தெரியுங்களா? ஆமா. அவங்க அந்த அண்ணனும் எங்க மாமாவும் கபடி பிளேயர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதானே சில சர்ப்ரைஸ். இல்ல இவங்க எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மட்டும் தான் வருவேன்னு நினைச்சிட்டு வந்தேன். நீ மட்டும் வந்து என்ன பாடுபடுத்தி கேள்வி கேட்டு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கணும்னு எடுத்து வச்சிருந்தேன். சரி நீ மேல்நாட்டுக்காரியா? ஆமா. மலைநாட்டுக்காரியா? அதான் திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி ஆத்துப்பாசனம் இருக்குல்ல, ஆத்துப்பாசனத்தை கிழக்க உள்ளவங்க எல்லாம் கீழ்நாட்டுக்காரனுங்க. ஆத்துப்பாசனம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய ஆட்கள், விவசாயம் சார்ந்து செய்யக்கூடிய ஆட்கள் கீழ்நாட்டுக்காரங்க நாங்க. ஏன்னா ஆத்து பாசனத்து வழியில தான் நாங்க இருப்போம். ஆறை ஒட்டி தான் எங்களுக்கு கிராமங்கள் இருக்கும். இப்ப இந்த வெள்ளம் வந்துச்சு இல்ல அதிகமா பாதிக்கப்பட்டது கீழ்நாட்டுக்காரங்க தான். ஏன்னா ஆத்து ஒட்டியே இருக்கும். வயல் மேடுகள்லயும் வயக்காடுகள்லயும் குளங்கள்லயும் இது பக்கத்துல நாங்க இருப்போம். அதனால எங்களுக்கு கீழ்நாட்டு எப்பவுமே எங்களுக்கு வேலை வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். ஏன்னா விவசாயம் சார்ந்த நிலம்ல எல்லாருக்கும் மம்பட்டி பிடிப்பாங்க, எல்லாரும் ஏர்குள்ள போவாங்க, எல்லாரும் காய் சுமப்பாங்க, வாழைத்தார் சுமப்பாங்க, எல்லாரும் நெல் இருக்க போவாங்க. அப்போ ஒரு வருஷத்துல எல்லா நாளும் வேலை இருக்கும் அங்கே. ஆனால் மேல்நாட்டுக்காரங்களுக்கு அந்த கொஞ்சம் நகரம் சார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபேக்ட்ரி இந்த மாதிரி சில மற்ற விஷயங்கள் போவாங்க. செங்கம்மாள் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கொஞ்சம் வேறு ஸ்டைலில் வேலை பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் எங்களோட உடல் திறனை வச்சு மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய வேலைகளை செஞ்சு சின்ன பசங்க வந்து சின்ன வயசுல பார்க்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்போ கீழ்நாட்டுக்காரன் நம்பி பொண்ணு கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. புரியுதா? ஏன்னா எப்படியாவது உழைச்சி காப்பாற்றிடுவான், பிள்ளைய கொடுத்துருவாரு, ஏதாவது இருந்தது எப்படியாவது அவன் பசி ஆத்திடுவான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவன் விவசாய நிலத்திலேயே
பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் தெரியும். அவன் எதையாவது மண்ணை கிண்ண கிளறியாவது சாப்பாடு போட்டுருவான் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படியாமா? ஆமா, எனக்கு அவங்க மாப்பிள்ளை பார்த்தாவா அப்படி நான் வேண்டான்ட்டேன், ஏன் வேணான்ட்டு? படிக்க போறேன்ட்டு. படிக்க போறேன்னு சொல்லிட்டியா? வேற லெவலா இருக்கு. இன்னொன்று, கபடி பற்றி இப்போ படம் எடுத்துட்டு இருக்கீங்க, பைசன் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு கபடி பிளேயரா இல்லை பார்க்க மட்டும் போவீங்களா? நான் கபடி பிளேயர். கபடி பிளேயரா? சரி, ரைட்டு. ரைடராக இருப்பீங்களா டேசராக இருப்பீங்களா? நான் வந்து ஆல்ரவுண்டர் தான். ஆல்ரவுண்டரா? சரி சரி. இப்போ வந்து கபடி வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய பண்பாட்டான ஒரு விளையாட்டு. இப்போ வந்து அது வேணால் நம்ம ஊர்க்காரங்க வந்து அதை நிறைய, நம்ம ஊர் சைடில் நிறைய விளையாடுறாங்க. நம்ம ஊர்க்காரங்க தான் முக்கியமாக நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோனு சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் பசங்க வந்து அதுலேருந்து திசை மாறுறாங்களா, இல்லை நம்ம ஊரில் இன்னும் வந்து விளையாட்டு மேம்பட்டிருக்கா இல்லை அப்படியே இருக்கான்றது என்னோட கேள்வி. மேம்படலை. ஆ. ஏன்னா முன்னாடி விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ம். இன்னைக்கு வந்து ஸ்டைலாக வீடியோக்காக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. ம். எல்லாருமே முன்னாடி நம்ம விளையாண்டோம்னா விளையாடுற விளையாட்டை பார்த்து ம். இன்னார் இந்த பையன் அப்படி, இந்த ஊர் பையன் அப்படி விளையாண்டாம்னு வாய்மொழியாக பரவும். ம். இப்போ வாய்மொழியாக பரப்புறதுக்காக நம்ம பயங்கரமாக விளையாட வேண்டியிருக்கோம். இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க, மாப்பிள்ள போய் ரைடு போ மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு ஃபோன் எல்லாருமே ஃபோன்லேயே பார்த்துட்டே இருக்கானா. அவனுக்கு வந்து ஸ்டைல் வீடியோக்காக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமே அந்த வேகம்லாம் இல்லை. அது இன்னும் ப்ரோ கபடிலாம் வந்ததுக்கப்புறம் கபடி ஸ்டைலே மாறி இருக்கு. அந்த ஆத்தென்டிக்கான கபடி இருக்குல்ல, அந்த ஒரு மன யார் என்னன்னு தெரியாமல் வெறி பிடிச்சி நைட்டு விளையாடுற விளையாட்டில் ஒருத்தன் வந்தாண்டா இப்படி விளையாண்டாண்டா அப்படின்னு ஊர் முழுக்க பரவும். அவனோட முகமே எங்களுக்கு தெரியாது. அந்த கேரக்டரோட நேம் மட்டும் தெரிஞ்சு அடுத்த கிரவுண்டில் அவனை பார்க்க நாங்கள் போவோம். சில கிரவுண்ட் நான் போயிருக்க மாட்டேன்ல. அப்போ என்னன்னா அந்த கிரவுண்டில் ஒருத்தர் விளையாடான்னு சொல்லியிருப்பாங்க, அவன் பேர் மத்தி அது ஃபோட்டோலாம் கிடையாது. அப்போ அந்த ஊரில் அவன் அடுத்த கிரவுண்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அந்த கிரவுண்டுக்கு போவோம். அங்கே அவன் இறங்கும் போது ஓடி போய் பார்ப்போம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அன்னைக்குள்ள காலம் இப்போ இல்லை. முன்னாடி விளையாண்டு அப்படியே போயிடுவாங்க. இன்னைக்கு உள்ள அந்த வசதிகளை பயன்படுத்தி நிறைய பசங்க வேலைக்கு போகிறது, வெளியே வர்றதுன்னு கொஞ்சம் அந்த நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது கபடி நல்ல விஷயம் இல்லாமல் சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் இந்த கொஞ்சம் சோசியல் மீடியா இருக்கனால கொஞ்சம் பையன் நல்லா விளையாடுறான்னா அவனை பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அவன் எங்கேயாவது தெரிஞ்சிடுவான் நீ ப்ரோ கபடியில் விளையாடுறான். ஏன்னா நம்ம ஊர் பசங்களுக்கு வந்து அந்த கபடிங்கிறது வந்து ரத்தத்துல ஊர்னது, எல்லாருமே விளையாடுவாங்க, அப்படிதானே? சரி, அடுத்த படத்துக்கு நீ வா கண்டிப்பா. சரி சரி சரி. இவன் அடுத்த இவன் நம்பகம் வச்சுக்காடா. அடுத்த படத்துக்கு இவங்களை கூட்டி வந்து எங்கேயாவது கண்டுபிடிச்சு கூட்டி வந்து அன்னைக்கு மட்டும் வீட்டில் வேலை சேர்த்துக்காங்க. சரி, அவ்வளோ என்ட்ரி பண்ணி வச்சுருவேன். இன்னும் 2-3 பேர் கேட்கட்டும், நான் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கபடி நீங்கள் சொன்னீங்களா, ஒரு பிளேயர் வந்து விளையாடனா அந்த முகமே நமக்கு தெரியாது, பேர் மட்டும் வச்சு அப்படி வந்து இப்போ இவ்வளோ வருஷத்தில் ஒரு பிளேயரை வந்து என்னைக்கா இருந்தாலும் அன்னைக்கு ஆனாம்பர ஒரு ஆட்டம்ன்ற மாதிரி கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்ல. அப்படி யாராவது பேர் நீங்கள் சஜஸ்ட் ஷேர் பண்ணலாமாண்ணே? நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. கொலச மகேந்திரன், திப்பிலிங்குடி முரளி, அவங்களாம் இப்போ எங்கே இருக்கானே தெரியாது. கொலச மகேந்திரன், திப்பிலிங்குடி முரளி, தேமாங்குளம் முத்துக்குமார், அப்புறம் வந்து செம்பூர் ரஜினி, அப்புறம் வந்து மாநாட்டூர் கண்ணு. எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்த ஆட்கள் இவங்களாம். ஓகே, கொல்லம்பரம்பு எட்வின்னு, நிறைய பேர். அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படும். நான் சின்ன பையன் அப்போ, அவங்களே இப்போ வயசாக இருக்கும். என்ன இவங்களாம் என்னோட ஹீரோஸ் கபடியில். நான் பார்க்கும்போது இவங்க விளையாட பார்க்கறது ஓடுவேன், விளையாட்டு பார்க்கறதுக்கு. இவங்க எப்போலாம் விளையாடுவாங்க, எங்கே விளையாடுவாங்க பார்க்க ஓடுவேன். எங்கள் ஊர்லேயே பழைய பிளேயர் நிறைய பிளேயர், நல்ல பிளேயர் இருந்தாங்க. தூணாக்கண்ணன் ஒரு பிளேயர் இருந்தாங்க, நிறைய பிளேயர் இருந்தாங்க. இவங்க எல்லாமே எனக்கு மைண்ட் அவுட்லாம் போகவே இல்லை. என்னோட பிரச்சனை அதுதான், அவங்க போகவே மாட்டாங்க. ரைட், இது கொஞ்சம் வெளியே தான் கேள்வி இருந்தாலும் கேட்டுறேனே, தோன்றதை வந்து சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ பைசனில் இந்த மாதிரி இந்த கேரக்டரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? அதான் உனக்கு தெரியுது இல்லை? இல்லை நான் கேட்குறேன், இவ்வளோ தகவல் சொல்கிறான் அப்படின்னா. இல்லைண்ணே, இருந்தாலும் பேர்லாம் பயங்கரமாக இருக்குல்ல, ஊர் பேரோட அடைமொழியோட நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த கேரக்டர்லாம் எதிர்பார்க்கலாமான்னு கேட்குறேன். பார்க்கலாம். ரைட். என் பேர் விக்னேஷ். நான் திருநெல்வேலியில் படித்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் திருநெல்வேலியில் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் டாக்டராக இருக்கேன். இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல சார், இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு டிப் ஆஃப் திங்ஸ்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரு பூம் இருக்குது. இப்போ இந்த சைல்டுக்கு இருக்க ஒபிசிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பூம் ஆகிட்டு இருக்குது, நம்ம பார்க்குறோம். இப்போ புதுசாக பிறக்கிற குழந்தைங்க கொஞ்ச நாள்லேயே ரொம்ப வெயிட் போட்டுறாங்க. அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக போக நிறைய டிசீஸ் வாலண்டரியாகவே வந்துடுது. ஸோ இந்த விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இது சம்மந்தமாக உங்கள் கருத்து ஏதாவது இருக்கா இந்த விஷயங்களில்? அது உண்மைதான். இப்போ என் பசங்கள் நான் பார்க்குறேன்ல, அவனுங்க அதிகமாக ஃபோனில் தான் பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கோவம் வருது. நான் ஊரில் அப்படி இல்லை.
இன்னைக்கு நான் வந்து இந்த 4 படம் நான் வேகமாக எடுக்கிறேன்னா என்னோட உடல் சின்ன வயசுல வேலை பார்த்தது வந்து என் உடம்பு வந்து எவ்வளோ வேகத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் தயாராகவே இருக்கும் என் உடம்பு. ஆனால் இப்போ என் குழந்தைங்கிட்ட அது இருக்கான ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ வெயில்னாலும் நான் தாங்குவேன், எவ்வளோ சூடுனாலும் நான் தாங்குவேன், செருப்பு இல்லாமல் இப்பவும் நான் நடப்பேன். ஆனால் என் குழந்தைங்களால முடியாது, அது எனக்கு தெரியும். பட் என்ன செய்ய முடியும், அதுக்காக குழந்தைங்களை வெயிலில் கொண்டு போட முடியும், போட முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிலிட்டி வந்து இருக்குல்ல, இப்போ புரிதல் இப்போ உடனே நம்ம செய்ய முடியாது. இப்போ என் குழந்தைகிட்ட இப்போ நான் சொல்ல மாட்டேன் அதை. இப்போ நான் குழந்தைங்களா இருக்காங்க, எப்போ புரிஞ்சிக்கிற வயசு வருதோ அப்போ நான் அதை டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன். இப்போ நான் கொரோனா அப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப டைம் சூப்பராக இருந்துச்சு. லாக்டவுன் போட்டாங்கல்ல, அப்போ நான் கிளம்பி அங்கே போயிட்டோம். அப்போ அந்த உலகத்தில் குழந்தைங்க மண்ணில் விளையாடும் போது நான் ரொம்ப நாள் கழித்து வந்து எல்லாம் மண்ணை தின்னுக்கிட்டு மண்ணில் விளையாண்டாங்கல்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு. அது இன்னும் 2 வருஷத்துக்கு தாங்க. திருப்பி கொரோனா வந்துச்சுன்னா திருப்பி நம்ம கொண்டு போய் மண்ணில் விட்டோம்னா விளையாடுவாங்க. அங்கே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்னேன்ல, வாழை ஏன் சின்ன படம் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டால், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய படத்துக்கு போனாலும் என்னையை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக, என்னோடய வாழ்க்கையை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் திருப்பியும் ஆழமாக போயிட்டு என் வாழ்க்கையை பற்றி, என்னோடய மனிதர்கள் பற்றி, என் நிலம் பற்றி ஒரு ஆழமான புரிதலுக்கு போயிட்டு திரும்பி வந்தால் அடுத்த ஒரு பெரிய படம் பண்ணால் கூட அதுக்குள்ளேயும் அந்த தாக்கத்தை க்ரியேட் பண்ண முடியும். இல்லைன்னா நான் திருப்பி இங்கேயே இருந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் முழு சினிமாக்காரனாக ஆகிடுவேன். சினிமாக்காரனாக மாறினா என்ன ஆகும்னா என் சினிமா வந்து டோட்டலாக வந்து ஒரு இடத்துக்குள்ளே போயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டு 2 ஃபைட்டு போது ஹீரோ ஓடுதுப்பா, கலெக்ட் பண்ணிச்சுப்பா, அப்படி ஆகிடும். ஆனால் நான் என்னோட ஷேடோ இருக்குல்ல, என்னோட உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கும். அந்த கதைக்குள்ளே படம் ஹிட் ஆகலாம், படம் நம்பர் கலெக்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்குள்ளே நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது காணாமல் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் வாழை பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாகி வரேன்ல, இவரோட அடுத்த படத்தில் வந்து அதோட தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக என்னோடய பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுவேன். அது எவ்வளோ போய் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நுழைய முடியும். அதனால் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அதுலேருந்து வெளியே போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் குழந்தைங்களை என்ன சொல்லுவேன்னா, எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த மண்ணில் விளையாட வச்சு, அந்த ஆற்றுல குளத்துல குளிக்க வச்சு, அந்த வாழைக்காட்டுக்குள்ளே அலைய வச்சு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்னோட பேர் விஷால் தான். ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வரேன். திருவண்ணாமலையில் எங்கே? செம்பூரை தாண்டி கொமந்தா நகர்னு ஒரு ஏரியா. கொமந்தா நகர். கொமந்தா நகர். நான் இப்போ நேற்று வந்து ரஜினி தெரிஞ்சு சம்பு ரஜினி. ரஜினி தெரியும். ரஜினி அவரு கபடி பிளேயர் ஆனே ஊரா அப்போ பைசனில் பார்க்குறேன் அவரை. சரி, எனக்கு என்ன இதுனா, நேற்று வந்து நான் சம்படி ஆட்டத்தோட 25வது எபிசோடு ரீட் பண்ணேன். அதில் வந்து நீங்கள் வந்து விஜய் ஃபேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் 2000 பிறந்தவன். நான் விஜய் ஃபேன்னு சொன்னதுக்கு அங்கே உள்ள பிரசாந்த் பேன்லாம் என்னை ஷாக்கில் கட்டி ஒரு ரூமில் அடைச்சி போட்டானுங்க. பல அடிகள் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 80s பிறந்தவர். நீங்கள் எப்படி பிரசாந்த் ஃபேன்ஸ் மத்தியில் சர்வைவ் பண்ணீங்க? ஏன்னா இவ்வளோ சமூக கழிச்சடைகள் பற்றியா நான் சர்வைவ் பண்ணி வந்ததே கதையாக பண்ணிட்டு இருக்கேன். சண்டை தான் செய்யும். என்னை வந்து பயங்கரமாக தான் பார்ப்பாங்க, கேள்விலாம் பேசுவாங்க, என்னை கிண்டலாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து பெரிய விஜய் சார் படமே போய் உனக்காக, காதலுக்கு மரியாதை, அந்த மாதிரி படம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ லவ் படமாக தான் எடுத்துகிட்டு இருப்பாரு. லவ் படமாக எடுத்ததுனால நான் ரொம்ப சீக்கிரமாக ஃபேன் ஆகிட்டேன். அது என்னென்னா அப்போ வந்து கலாய்ப்பாங்க எல்லாருமே. இப்போ பூவனுக்காகலாம் ஊரில் படம் போடுவாங்க, போட்டால் டெக் எடுத்து படம் போடுவாங்க. பத்தியா, ஐயோ பாவம் கட்டி விட்டாங்களா, ஐயோ பாவமாக போவாங்க அப்படி சொல்லிக்கிட்டே அடிப்பாங்க. ஓகேவா? ஆனால் என்னென்னா அன்றைக்கி அதுக்கு நான் கண்ணீர் சிந்தனில்லை அந்த படத்துக்கு. எனக்குள்ள ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னு எனக்கு அப்போ தான் புரியுது. நான் விஜய் சார் ஃபேனாக தாண்டி எனக்கு அந்த கதை வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நம்ம சீக்கிரமாக லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப சின்ன பையன், சீக்கிரமாக லவ் பண்ணி நம்மளும் பேக் போட்டு எங்கேயாவது கிளம்பி போவோம். அதாவது ஃபெயிலியர் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் விஜய் சார் சாங்ஸ்லாம் ஆடுவேன். அதனால வந்து என்னை விட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தர் வேணும், விஜய் ரசிகராக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க. நான் அதை சமாளித்து அப்போ பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே ஊரே விஜய் ரசிகராக மாறிடுச்சு. விஜய் ரசிகர்கள் அதிகம் எங்கள் ஊரில். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.